ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு ரோஜா செடி இருந்து வந்தது. அதன் அடியிலே ஒரு சிறிய முள் செடி வளர்ந்து வந்தது. அந்த முள் செடிக்கு ரோஜா செடியின் மீது அளவற்ற அன்பு. ரோஜா வாடிவிடக்கூடாது என்பதற்காக தனது வேர்களை ஆழமாக பரப்பி மண்ணில் உள்ள சத்துக்களை ரோஜாவுக்கே விட்டு கொடுத்தது. ஒரு நாள் வானத்தில் கார்மேகங்கள் சூழ்ந்தன. பெரும் மழை பெய்யத் தொடங்கியது. ரோஜா செடி மழையில் நனைந்து நடுங்கியது. அதை பார்த்த முள் செடிக்கு தாங்க முடியவில்லை. என் அன்புக்குரிய ரோஜாவே, பயப்படாதே, நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன் கிளைகளை நீட்டி ரோஜா செடியை தழுவிக்கொண்டது. ஆனால் முள் செடி எவ்வளவு அதிகமாக ரோஜாவை அணைத்ததோ அவ்வளவு அதிகமாக அதன் கூர்மையான முட்கள் மென்மையான ரோஜா இதழை குத்தி கிழித்தன. ரோஜா செடி வலியால் துடித்தது. கடைசியில் மழையை விட முள் செடி அதிகப்படியான அன்பு தன் ரோஜாவை சிதைத்து விட்டது. இந்த கதையில முள் செடிக்கு தீய எண்ணம் கிடையாது. ஆனா அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு, தன் எல்லை தெரியாத பிணைப்பு, அது ரோஜா செடியை காயப்படுத்தி விட்டது. அன்பு செலுத்துவதில் தவறில்லை. ஆனால் அந்த அன்பில் ஒரு இடைவெளியும் புரிதலும் இல்லை என்றால் நாம் யாரை உயிராக நினைக்கிறோமோ அவர்களாலே நாம் அழிவிற்கு காரணமாகி விடுவார்கள்.